அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் தள்ளி போகுமா? என்ன டிஆர்பிலேருந்து ஆலோசனை பண்ணி என்ன முடிவு எடுத்திருக்காங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேங்க அப்படின்னாக்கா, டிஆர்பி தரப்புலேருந்து எந்த ஆலோசனையும் பண்ணலை. அதே மாதிரி ஆலோசனை பண்ணியிருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட அஃபிஷியல் அப்டேட் இது வரைக்கும் வெளியாகலை. ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்டன் அதாவது தேதி இந்த தேர்வை வந்து தள்ளி வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதே குறித்த தேதியில் வச்சா என்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பிளான் பண்ணி அதுக்கான முன்னெடுப்புகளை எடுங்க, அதுக்கான படிக்கிறதுக்கு நல்ல பிளானை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கடந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு ஆலோசனை நடந்திருக்கு. அந்த ஆலோசனை பற்றின செய்தியை தான் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, இந்த பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம் வந்து நடக்க இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு பரிந்துரை கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் டேட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுங்க மாணவர்கள் படிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஆலோசனை போயிருக்கு. டிபிஐ வளாகத்தில் இந்த ஆலோசனை நடந்திருக்கு. இந்த ஆலோசனை பார்த்திங்க அப்படின்னாக்கா 3 வார கால அவகாசம் கொடுக்கணும். 3 வீக்ஸ், அதாவது 21 நாட்கள் அப்படி வச்சுக்கோங்களேன். 21 நாட்கள் வந்து கூடுதல் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்டை முன் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ நீதிமன்ற அறிவுறுத்தல் படி இந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் போயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஆர்பியுடைய யார் இருந்தது அப்படின்னாக்கா, ஆசிரியர் தேர்வு தொடர்பான இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் எஸ் ஜெயந்தி தலைமையில் இந்த இது வந்து நடந்துச்சு. அதே மாதிரி அது டிஜிபி வளாகத்தில் நடந்துச்சு. இதில் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் வந்து கலந்துக்கிட்டார் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் வந்து டேட்டு தள்ளி வைக்கலாம், ஒத்தி வைக்கலாம், தள்ளி வைக்கலாம் அப்படின்ற விஷயத்த தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு. நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளும் இது சம்மந்தப்பட்ட அமைச்சர் வந்து ஒரு பரிந்துரை கொடுத்துருக்கு. சரி, ஓகேங்க, அப்படி தான் தள்ளி வைக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது கூடிய விரைவில் டிஆர்பியிலிருந்து இதுக்கான அஃபிஷியல் அதிகாரப்பூர்வமான அப்டேட் வந்து வெளியாகும். அதே மாதிரி அமைச்சரும் சொல்லியிருக்காரு, ஆலோசனை நடந்திருக்கு அப்படின்றது உண்மை தான். ஸோ கூடிய விரைவில் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% மாறிடுச்சு. ஏன்னாக்க அமைச்சர் பேசியிருக்காங்க, இதுக்கான நீதிமன்றமும் சொல்லியிருக்கு, அமைச்சரும் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஆர்பிக்கு என்ன இஷ்யூ, நோ பிரச்சனை. ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது, கண்டிப்பாக தள்ளி வைப்பாங்க. 21 நாள் படிக்க டைம் கிடச்சிருக்கு. ஸோ ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. டெய்லியும் கிடையாது, ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கும் ஒரு டைம் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த படிச்சுட்டு அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட வினாக்கள் எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், படிங்க, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் செஞ்சு பாருங்கள். திரும்ப இதே விஷயத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வெற்றி நிச்சயம். 100% உங்களுடைய இலக்கை அடைய முடியும், உங்களுடைய அந்த வேலையை வந்து உறுதி செய்ய முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் படிக்கணும், படித்ததை வந்து டெஸ்ட்டாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஷின் வந்து எந்தளவுக்கு கடுமையாக இருக்கும்னு தெரியும். ஆல்ரெடி வந்து நீங்களாம் இந்த டெட் எக்ஸாம் இந்த மாதிரி தேர்வுகள்லாம் அட்டன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிறைய பேர் புதியவர்களாகவும் இருப்பீங்க. ஸோ அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கூடுதலாக வந்திருக்கு. நியூ சிலபஸ்ஸு, எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ப்ராக்டிஸ் படிக்கணும். படித்ததுக்கப்புறம் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும், படிக்கணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இதே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டாபிக் ஒரு டாபிக் படித்த உடனே இதில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம், எந்தெந்த ஆஸ்பெக்டில் எந்தெந்த கோணங்களில் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்களே சிந்திச்சு பாருங்கள். செஞ்சு கொஷினாக எழுதி பாருங்கள். இல்லை இது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் டெஸ்ட்டஸ் வந்து நிறைய ஃப்ரீ கோச்சிங் சென்டர்ஸ் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப முக்கியங்க. நீங்கள் மேஜரில் ஃபுல்லு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு தமிழில் விட்டுட்டிங்கன்னா தப்பாக போய்டும். தமிழில் வந்து 50 மார்க் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் அதுவும் முக்கியம். அதே மாதிரி 6 to 12வது வரைக்கும் தமிழ் படிக்கணும் அப்படின்னாக்கா பேசிக்காக தமிழுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் படிச்சுக்கோங்க. இலக்கணம், செய்யுள், உரைநடை அப்படின்னு இருக்குது அப்படின்னாக்கா இலக்கணத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்க. இலக்கணத்தை பொறுத்தவரை நீங்கள் ஃபுல்லாக மெமரி பண்ணுற மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு இலக்கணத்தோட அந்த கோர், அந்த இலக்கணத்துடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படித்த விஷயங்கள் தான். அதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லும் போதே நமக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். ஸோ இலக்கணத்தில் வந்து ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு வேர்டை கொடுத்துட்டு அது என்ன சொல், பெயர் சொல்லா, வினை சொல்லா, இந்த மாதிரியான பேசிக்கான கொஷின்ஸும் இருக்கும். அதே மாதிரி கூற்று காரணம் மாதிரியான கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸும் இருக்கும். பொறுத்துக இந்த மாதிரி கொஷின்ஸும் வரும். இந்த மாதிரியான எந்த டைப்பில் வேணால் கொடுக்கலாம். இலக்கணத்தை நீங்கள் புரிஞ்சிட்டா
கொஞ்சம் அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் நல்லா புரிஞ்சிட்டா கூட நீங்கள் ஃபுல் ஸ்கோர் பண்ணிடலாம். மேஜருக்கும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக டிஆர்பி தரப்பு வந்து கூடிய விரைவில் இந்த அப்டேட் வந்து வந்துடும். இப்போதைக்கு வந்து ஒரு டேட் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ அதனால் கண்டிப்பாக இன்னொரு 21 நாள் சொல்லியிருக்காங்க. இது பார்த்து அதே மாதிரி அந்த ஷெட்யூலெலாம் பிளான் பண்ணுவாங்க, எந்த தேதியில் வைக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து எக்ஸாம் மற்ற தேர்வு ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது ஸ்கூல்ஸில் எக்ஸாம்ஸ் நடக்குதா, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. 21 கிடையாது, அதாவது 3 வாரம்னா 3 வாரமே கிடையாது, ஒரு அந்த சண்டே சாட்டர்டேயில் வர்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து ஒரு தேதி வந்து கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த அப்டேட்டோட முடிச்சுக்கிறேன். நன்றி.